ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மட்டும்தாங்க இருப்பீங்க. நம்பினால் கூட முழுமையாக நம்பி விடுவீங்க. ஆனால் அதே ஒரு ஆழம் சில நேரங்களில் அதிக வலியையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்களே எழுப்பிக் கொள்வீர்கள். காரணங்கள் தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க அளவுக்கு அதிகமா அனைவரும் நம்பியதால், யார் மீது நம்பிக்கை வைக்கும் என்று தெரியாமல் அனைவரின் மீதும் நீங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான வழிகளும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். நீங்க கொடுத்த அன்பு திரும்ப அதே அளவில் உங்களுக்கு கிடைக்காத தருணங்கள் கூட உங்களை உள்ளுக்குள் காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த ஒரு காயம் வெறும் மனதின் வேதனை மட்டும் கிடையாது. அது உங்களுடைய உணர்ச்சியான உலகையை வெளிக்கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் அந்த ஒரு வழி தாங்க உங்களை மெதுவாக விழிக்க வைத்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளையும் நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இன்று நீங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனை கற்றுக்கொண்டு யாரிடம் எவ்வளவு அளவில் நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல பாடங்கள் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல நிகழ்வுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போலத்தாங்க இந்த சனி பகவான் உங்களுடைய கனவுகளை சோதித்திருப்பார். நீங்கள் மனதில் வைத்திருந்த கனவுகள் பல நேரங்களில் உடைந்து போனது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். அதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் சில தடைகளையும் சில பிரச்சனைகளையும் உருவாக்கியிருப்பார். அதனால நீங்கள் நினைத்த வேலைகள், உங்களுடைய கனவுகளாக இருந்த ஆசைகள் அனைத்தையுமே நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கவே சரியாக இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி முன்னேற்ற முடியும் என்று தெரியாமல் நீங்கள் அதனையெல்லாம் உங்களுடைய கனவுகளை அப்படியே நீங்க மறந்து போயிருப்பீங்க. நீங்க நம்பிய பாதைக்கு சரியாக செல்லவில்லை என்று உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் கூட நிச்சயமாக உருவாகி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு சோதனை உங்களுடைய கனவுகளை முழுமையாக அளித்திருக்காது. ஆனால் அதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று கூட உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் போக போக அதெல்லாம் எதற்காக நடந்தது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அவற்றை மறுவடிவமைத்தது நீங்கள். இப்போது கனவுகளை கற்பனை உலகில் மட்டும் கிடையாதுங்க, நிஜ உலகில் எப்படி அடைய வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். சனி பகவானை எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் எவ்வளவோ பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அந்த பாடங்களின் மூலம் நம்ம இனிமே என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக தெளிவாக கற்றுக் கொடுத்திருப்பார். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிஜ வாழ்க்கைனா என்ன, கனவு வாழ்க்கைனா என்ன என்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கும் தெரிய வைத்திருப்பார். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய கனவுகளை இன்னும் வலுவானதாக மாற்றியிருப்பார். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தாங்க இருக்கும். போக போக நீங்கள் அனைத்தையுமே புரிந்து கொள்வீங்க. இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய உண்மையை இந்த ஒரு நேரத்துல எதிர்கொள்ள வைப்பார். நீங்கள் சில விஷயங்களை உணர்ச்சியால் பார்க்க விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களை உண்மையை நேரடியாக பார்க்க வைத்திருக்கும். நீங்கள் தவிர்க்க நினைத்த உண்மைகள் கூட உங்களுடைய முன் வந்து நின்றிருக்கும். நீங்கள் சிலருக்கு செய்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த துரோகங்கள், சிலரை தவறாக பேசிய வார்த்தைகள், இது அனைத்தும் உங்களுக்கு ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கோபத்தில் பேசியிருந்திருப்பீங்க. ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. தனி பகவான் பின்னாடி இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக நீங்கள் பேசிய வார்த்தைகள், செய்த தடைகள், தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படுத்திய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய ஒரு தடையாக சில விஷயங்களை ஏற்படுத்தியிருப்பார். ஆனா அந்த உண்மைகள் தெரிந்த சில மனிதர்கள் உங்கள் முன் வந்து கேட்பாங்க. அவங்க உங்களோட தரைக்குறைவா பேசிட்டு கூட போயிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதற்கு காரணமாக இருந்தது இந்த சனி பகவான் தான். ஆரம்பத்தில் அது கடினமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் பின்னர் அது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்திருக்கும். நீங்கள் இனிமே கற்பனையில் வாழாமல் நிஜத்தை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இனிமே உண்மைனா என்ன, வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிலைத்ததாக மாற்றி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணரவும் வைக்குங்க. நீங்க முழுமையாக நம்பியவங்க சிலர் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் நிச்சயமாக போயிருப்பாங்க. அந்த ஒரு துரோகம் உங்களுக்கு மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுத்திருக்கும். ஆனால் இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் நீங்கள் இருந்திருப்பீர்கள். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. யாரையும் நம்ம முழுதாக நம்பக்கூடாது. இன்று நீங்க உங்களுடைய நம்பிக்கையை மெதுவாக கவனமாக உருவாக்கி வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாற்றம் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க.
நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள பல நாட்கள் நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டு இருப்பீங்க. யாருக்கும் சொல்ல முடியாத உணர்வுகள் உங்களை உள்ளுக்குள்ள அழுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமை உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கும். ஆனால் இந்த ஒரு கண்ணீர் தான் உங்களை மனதை மெதுவாக சுத்தப்படுத்தவும் செய்திருக்கும். இன்று நீங்கள் அந்த வழியை கடந்து வந்த ஒரு வலுவான ஒரு மனிதராக நிச்சயமாக மாறவும் ஆரம்பிப்பீங்க. இது நிச்சயமா நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வலியானது இந்த ஒரு நேரத்தில் குணமாக ஆரம்பிக்கும். மீனம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் சுமந்த வலிகள் சாதாரணமான வலிகளாக இருக்காது. மனதுக்குள் மறைத்து வைத்த காயங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத ஏமாற்றங்கள், இவை அனைத்துமே உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய வைத்துக் கொண்டேதாங்க இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த ஒரு நாளுக்கு முன்பு வரைக்கும், இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்க இந்த ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட காயங்கள் மெதுவாக குணமடைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்த நன்மைகள் நடக்கும் என்று ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல காயங்கள் எல்லாம், உங்களுக்குன்னு இருந்த காயங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல நல்ல மாற்றங்களாக மாறியிருக்கும். ஒரே நாளில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மறைய போவது கிடையாது. ஆனால் உங்களுடைய மனம் அதனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். பழைய நினைவுகள் உங்களை அதிகமாக காயப்படுத்தாமல் ஒரு பாடமாக உங்களுக்குள்ள மாறவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் அந்த ஒரு அனுபவம் இல்லையெனில் நான் இவ்வளவு வலுவாக இருக்க முடியாது என்று உணரக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட நீங்க நிச்சயமாக மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக இலகுவானதாக மாற்றி கொடுத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. போக போக தாங்க நீங்க எல்லாத்தையும் உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய கனவுகளை இனிமே நிறைவேற்ற ஆரம்பிப்பார். நீங்கள் நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் இப்போது நிஜமாக மாற ஆரம்பிக்கும். முன்பு தாமதமாக இருந்த விஷயங்கள் இப்போது மெதுவாக செயல்பட தொடங்கிவிடும். உங்களுடைய முயற்சிகள் திசை சரியாகி மாறிவிட்டு சரியான பலன்களை உங்களுக்குன்னு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை உங்களுடைய கனவுகள் வெறும் கற்பனையாக மட்டும் இருக்காது, அது செயல்படக்கூடிய திட்டங்களாக மாறிவிடும். இனிமே நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு முடிவை நோக்கி உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். இது உங்களுடைய நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி கொடுக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் இனிமே பதிலானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுக்கு மன அமைதியை தேடி கொடுப்பார். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள், உங்களுடைய கவலைகள் மெதுவாக குறையக்கூடிய ஒரு காலங்களாக இந்த ஒரு காலமானது இருக்கும். நீங்கள் அதிகமாக யோசித்து உங்களை நீங்களே சோர்வடைய செய்த நிலைமைகள் கூட உங்களுக்குன்னு நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் இனிமே தெளிவாக மாறும். நீங்கள் இனிமே எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையுமே தெளிவாக எடுப்பீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளும் இனிமே வெளியில் பறக்க ஆரம்பிக்கும். இரவில் அமைதியாக தூங்கக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பித்திருக்கும். தினசரி வாழ்க்கையில அமைதியான ஒரு உணர்வு உங்களுக்குன்னு உருவாகிவிடும். இந்த விதமான நிகழ்வுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா விதமான மாற்றங்களுக்கும் அடித்தளமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சனி பகவான் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் இருந்த பழைய சூழ்நிலைகள் மெதுவாக உங்களுக்குன்னு மாறத் தொடங்கும். வேலை, உறவு, சிந்தனைகள், முறைகள் அனைத்திலும் ஒரு மாற்றமானது உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். இது திடீரென்று நிகழக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்காது, ஆனால் ஆழமான ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க இனிமே ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய எதிர்காலத்தை புதிய ஒரு பாதைக்கு கொண்டு போகும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சில சிந்தனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுப்பார். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். ஆரம்பத்தில் அது சிறியதாக உங்களுக்குள்ள தோன்றினாலும் அதனுடைய தாக்கங்கள் பெரியதாக மாறிவிடும். நீங்கள் அதனை சரியாக பயன்படுத்தினால் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கடந்த உழைப்பின் பலனாக இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக இந்த ஒரு நாளுக்கு பிறகு மெதுவான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே நம்ப ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நேரத்துல
எல்லா விதமான மாற்றங்களும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பழைய வலிகள், பழைய குழப்பங்கள், பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் மெதுவாக மறக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு மனிதர்களாக நீங்க உருவாக ஆரம்பிப்பீங்க. இந்த புதிய வாழ்க்கை அதிகமாக உங்களுக்குள்ள அமைதியை தேடி கொடுக்கும். தெளிவானதாக உங்களை மாற்றக்கூடியதாகவும் மாறும். ஒரு வலிமையையும் உங்களுக்குள்ள உருவாக்கும். நீங்க இனிமே கடந்த ஒரு காலத்தில் சிக்கிக் கொள்ள மாட்டீங்க. நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள்.